ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருப்பேன். இந்த vlog ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் வரும். ஓகே, வெல்கம் பேக் டு யஷிகா vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வாரம் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம வெற்றிலை தீபம் போட போறோம் சொல்லி கடைசியா சொல்லி இருந்திருப்பேன் ஷார்ட்ஸ்ல. அந்த மாதிரி 2 வாரம் ஆயிடுச்சு இதோட வெற்றிலை தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு. அதை தான் நான் வீடியோவா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு, எப்பவுமே இந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம எந்த வேலையா இருந்தாலுமே முதல்ல துவங்குறது இந்த கோயிலுக்கு போயிட்டு தான். அந்த மாதிரி தாங்க அன்னைக்குமே செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். கோயிலையே போட்டிருந்தேங்க. அங்க விளக்கு வாங்கி வெற்றிலை வாங்கி 6 விளக்கும் வாங்கிட்டு அதனுடைய அந்த வெற்றிலை காம்பு இருக்கு இல்லையா, அதை கிள்ளி அதுலயே போட்டுடணும். விளக்குல ஒவ்வொரு விளக்குலையும் போட்டுட்டு நம்ம விளக்கேற்றி வைக்கணுங்க. அதோட வீட்டுக்கு வந்துட்டு நாங்க அங்க இருந்து பூஜை எல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தோங்க. நாங்களும் போயுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்லயும் அப்படியே தரிசனம் பூஜையும் செஞ்சுட்டு அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுல பூஜை செய்யறோம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாசம் கிட்ட கூட இருக்கலாம். ஏன்னா பழைய வீட்டுல இருக்கும் போதுதான் நம்ம போயிட்டு வந்திருந்தோம். அதோட அதுக்கு அடுத்து இந்த விளாக் எப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 2வது வாரம் காலையிலேயே டே நம்மளுக்கு ஒரு 5:30க்கு அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகிடும். டெய்லியுமே பசங்க ஸ்கூல் இருக்கிறதால அதனால காலையில எழுந்திரிச்சிட்டு உடனே நம்ம வீட்டில் கோலம் போட்டுட்டு, எப்பவுமே முருகர் ஸ்பெஷலான செவ்வாய்க்கிழமை கோலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கோலம் தான் மேக்சிமம் போடுறது. அந்த மாதிரி கோலமும் போட்டாச்சு. இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா எப்பவும் போலவே கோயிலுக்கு தான் போயிட்டு நம்ம வாரம் வாரம் விளக்கேற்றணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தோம். அப்படி முடியாத பட்சத்துல தான் வீட்டுல விளக்கேற்றணும்ன்ற மாதிரி நினைச்சிருந்தோம். அந்த மாதிரி தாங்க இந்த 2வது வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்றது, கஷ்டப்பட்டு தான் இந்த 2வது வாரம் வெற்றிலை தீபம் போடுற மாதிரி நடந்துச்சு. அது என்னென்ன நடந்ததுன்றத கண்டிப்பா சொல்றேன், கண்டினியூவா பாருங்க. பொதுவா நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம கண்டினியூவா செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வருங்க. அந்த வேலை செய்ய முடியாம அதையும் மீறி நம்ம செய்யணும்னு நினைக்கிற அந்த விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யும் போதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறுங்க. அந்த மாதிரிதான் எங்களுக்கும் 2வது வாரம் இந்த மாதிரி நடந்தது. எப்பவுமே பஞ்சபூதங்களான எல்லாவற்றையுமே நம்ம சார்ந்துதான் இருப்போம் இல்லையா, நீர், நெருப்பு, காற்று, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அத்தியாவசிய தேவையான நீர் நமக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்கும் போது நம்மளால டெய்லி செய்யற நார்மல் வேலைகள் நம்மளுக்கு எப்பவுமே லேட் ஆகதான் செய்யும். இதை அனுபவிச்சவங்க கண்டிப்பா சொல்லுங்க. அந்த மாதிரிதான் நம்மளுக்கும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கரெக்டா ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. ஏன்னா நீர் பிரச்சனை இருந்ததால. அதனால நானுமே காலையில கோயில் போகலான்னு பார்த்தோம். ஏன்னா 12 மணிக்குள்ள போனோம். காலையிலயும் போக முடியல, வீட்லயும் கெஸ்ட் வந்திருந்தாங்க, போக முடியல. அதோட ஈவினிங்காவது போயிட்டு அங்க விளக்கு போடலான்னு ஒரு 7-8 மணி வரைக்குமே வெயிட் பண்ணேன். அப்பயும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. வீட்டுல இவங்களுமே வெளியில போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால இவங்க வர்றதுக்கு ஒரு 8:30 மணிக்குள்ளேயே நான் ஈவினிங் பூஜையும் செஞ்சுட்டு அதோட வெற்றிலை தீபமும் வீட்லயே போட்டுட்டேங்க. இந்த மாதிரிதான் 2வது வாரம் ரொம்பவே செய்வோமா மாட்டோமான்னு சொல்லி ஒரு திகிலாவே போயிட்டு இருந்துச்சு. எப்படியாவது வெற்றிலை தீபம் போட்டே ஆகணும் சொல்லிட்டு நானுமே வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு 8:30 மணிக்குள்ளேயே போட்டு முடிச்சாச்சு. நம்மளுடைய வேண்டுதலும் நல்லபடியா தடைபடாம போயிட்டு இருக்குதாங்க நானும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு
வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் எல்லாம் கண்டினியூவா போட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு நானுமே vlogல நிறைய சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய ரொம்ப நம்பிக்கையா வந்து செய்யற ஒவ்வொரு வழிபாடுமே நல்லதே நடக்கும். அதுவும் இந்த முருகரோட வழிபாடுல இந்த வெற்றிலை தீபம்ன்றது ரொம்பவே முக்கியமானதுங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம நடக்க முடியாத விஷயத்தையும் நடத்தி காட்டணும்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப நம்பிக்கையா நம்மளோட முயற்சியை எடுத்து கண்டிப்பா நம்மளுடைய முயற்சி இதுல இருக்கணும். முயற்சி செய்யாம வெறும் வெற்றிலை தீபம் மட்டுமே போட்டு நடக்கலன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. நம்மளுடைய முயற்சி கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி முயற்சி செய்யும் போதுதான் நம்மளுடைய இந்த வெற்றி வந்து கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி நம்ம வெற்றியை நோக்கி நம்மள பயணம் செய்யணும்னா கண்டிப்பா இந்த வெற்றிலை தீபம் போட்டு அதனுடைய பலனை வந்து கண்டிப்பா நான் வந்து பெற்றிருக்கேங்க. இதுக்கு முன்னாடியுமே நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இப்போ இருக்கிற என்னோட சுச்சுவேஷன்ல நான் கண்டிப்பா வெற்றிலை தீபம் போட்டு என்னுடைய விஷயத்த நடத்தி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து என்னுடைய வேண்டுதலை நடத்திருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முருகரோட அருள் எனக்கு எப்பவுமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கையா இந்த விஷயத்த வந்து செய்ய போறேன். என்ன கூட யாரெல்லாம் செய்றீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நானுமே இதை வந்து கண்டினியூவா செய்யலான்னு இருக்கேன். எங்களுக்கு நடந்த ஒரு பெரிய வந்து ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தினது என்னன்னா நம்பிக்கையா செய்யற இந்த பூஜைகள் எல்லாருமே தாங்க. அது என்ன ஆபத்து என்ன நடந்ததுன்றத வந்து வர்ற அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா சொல்றேங்க. இந்த வெற்றிலை தீபம் போடும்போது வெற்றிலை தீபம் போடுறதால எனக்கு என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அதை பத்தியுமே நான் நிறைய சொல்ல இருக்கேன். அதனால நம்ம சேனலை கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வைங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே சிம்பிளா செய்யற இந்த முருகரோட வழிபாடான இந்த வெற்றிலை தீபம் நம்ம நம்பிக்கையா ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையா செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த முருகர் அருளோட கடைசியா நம்ம வந்து கந்த சஷ்டியும் படிச்சுட்டு இந்த பூஜையும் நிறைவு பண்ணிட்டோங்க. இந்த மாதிரிதான் முருகர் பூஜைன்னு சொல்லும்போது கண்டிப்பா அதுல முருகருக்கு இருக்கிற நிறைய புத்தகங்களை கண்டிப்பா படிக்கணும். அது என்னென்னன்றத அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். நானுமே இதுல கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பா படிப்பேன். கோயில்ல போனோம்னா கூட கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது உண்டு. அத மாதிரிதான் நாங்க முருகர் வழிபாடு செஞ்சுட்டே வரோங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத மறக்காம வந்து சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. முருகர் அருள் எல்லோருக்கும் கண்டிப்பா கிடைக்கணும்னு நம்பிக்கையா ஒரு வழிபாடுமே செய்யுங்க. நானுமே உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.